எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எந்த கம்பெனி பெஸ்டான கம்பெனி, எந்த கம்பெனியோட ஷேர் வாங்கினா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோல வேற ஒரே நிமிஷத்திலேயே எது பெஸ்டான ஸ்டாக்ஸ்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற பலருக்கும் இது ஒரு ஐ ஓபனிங் வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபோ மைண்ட் செட். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இப்போ கேள்வி என்னன்னா, how to choose the best stock for investment. பெஸ்டான ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்றது, செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நான் எந்த விதமான கம்பெனிக்கும் சப்போர்ட் பண்ண போறதில்ல, எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ண போறதில்ல. நீங்களே உங்களுடைய அனலைசேஷன் வச்சுக்கிட்டு பெஸ்டான ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத மட்டும் தான் சொல்லி தர போறேன். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள்ல ஸ்கிரீனர் டைப் பண்ணுங்க. சோ இந்த பேஜ் வந்துரும். இதுல ஃபர்ஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல ஸ்கிரீன்ஸ் இருக்கு இல்லையா, அத நம்ம கிளிக் பண்ணிப்போம். இப்போ இங்க சைடுல பாத்தீங்கன்னா ப்ரௌஸ் செக்டார்ஸ்னு இருக்கிற எல்லா செக்டார்ஸையும் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபுட் அண்ட் ப்ராடக்ட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், பேங்க், சிமெண்ட், கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், எஃப்எம்சிஜின்னு எல்லா செக்டர்ஸையும் இங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதுல நம்ம எந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்ன்றத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணனும். நான் ஆட்டோமொபைல் செக்டரை இப்போ நான் செலக்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எவ்வளவு இருக்குதுன்றதுக்கான லிஸ்டிங் இருக்குது. சோ இங்க 10 இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ்ல ஒரு 10. ஆல் டோட்டல் பாத்தீங்கன்னா 25 கம்பெனிஸ் இருக்கு. சோ 25 கம்பெனிஸ் இருக்கு ஆட்டோமொபைல் கம்பெனிஸ். இப்போ இவ்வளவு கம்பெனிஸ்ல எது பெஸ்டான கம்பெனிஸ், எந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். சோ இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க டாப்ல எடிட் காலம்ஸ் இருக்குல்ல, இத நம்ம கிளிக் பண்ணி உள்ள போய்ப்போம். எந்த முக்கியமான ஃபண்டமெண்டல்ஸ்ல நம்ம செக் பண்ணனும் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். சோ கம்பெனிஸ்க்கு முன்னாடி இந்த செக்டார்ல கம்பெனிஸ் எப்படி ஃபில்டர் பண்றத நம்ம இப்ப பாப்போம். இந்த 25 கம்பெனில எது பெஸ்டான கம்பெனின்னு செலக்ட் பண்றதுக்கு வெறும் 5 பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டா போதும். அது என்ன 5 பாயிண்ட்ன்றத நான் தெளிவா சொல்றேன், கவனமா பாருங்க. நம்பர் 1, பாசிட்டிவ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. கம்பெனியை ரன் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஃப்ரீயான பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கா? ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கம்பெனி ரன் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட பணம் பற்றாக்குறை இருக்கா, இல்ல கடன் எதனா வச்சிருக்காங்களா, இல்ல அவங்களோட பிசினஸ் ரன் பண்றதுக்கு அவங்க கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்கா அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணனும். அத செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்கிரீன் பேஜுக்கு வந்துறேன். இங்க எடிட் காலமை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல கேஷ் ஃப்ளோ இருக்கும். அந்த கேஷ் ஃப்ளோ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா ரீசன்ட், பிரீசிடிங் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் 3 காலம் இருக்கு. அதுல நம்ம பிரீசிடிங் இயர், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பிரீசிடிங் இயர் அத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சோ செலக்ட் பண்ணிட்டு சேவ் காலம்ஸ் கொடுத்துட்டேன். சோ கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க லிஸ்ட் அவுட் இருக்கிற 25 கம்பெனிஸோட கேஷ் ஃப்ளோ என்னன்றது அப்படின்றது தெரிஞ்சிரும். பிரீவியஸ் இயரோடது. சோ இங்க பாத்தீங்கன்னா FCF அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பிரீசிடிங் இயர், அதுதான் அதுக்கு மீனிங். இங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி சுசுகி இருக்கு, டாடா மோட்டார்ஸ் இருக்கு, பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார்ஸ், இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இங்க லிஸ்ட் இருக்கு பாருங்க. சோ இதுல மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா பாத்தீங்கன்னா இதோட கேஷ் ஃப்ளோ -15,300ல இருக்கு. சோ பாத்தீங்கன்னா நெகட்டிவ். இதே மாதிரி டிவிஎஸ் இருக்கு, வோலா எலக்ட்ரிக், இந்த மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இந்த மாதிரி நெகட்டிவ் கம்பெனிஸ் நம்ம கண்டுக்கவே கூடாது. அவங்க கிட்ட அவங்களோட பிசினஸ் ரன் பண்ற அளவுக்கு போதுமான பணமே இல்ல. சோ அந்த மாதிரி கம்பெனிஸ் அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணனா அப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கவே கிடைக்காது. சோ நெக்ஸ்ட் மாருதி சுசுகி, அவங்க கிட்ட 7,645 crores இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா 36,732 crore rupees இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆகவே. இப்போ நான் இந்த காலமை கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல ஆயிடுச்சு. சோ இருக்கத்திலே அதிகமான கேஷ் ஃப்ளோ டாடா மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் மாருதி சுசுகி, அதுக்கப்புறம் ஹூண்டாய் மோட்டார்ஸ். சோ எந்த கம்பெனில அதிகமான கேஷ் ஃப்ளோ இருக்கோ அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா மார்க்கெட் கேபிட்டல். இத மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பார்த்தே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பாத்தீங்கன்னா 15,000 கோடி ரூபாய்க்கும் மேல இருந்துச்சுன்னா அப்ப அது ஒரு பெஸ்டான கம்பெனி, ஒரு நல்ல கம்பெனி. ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட இந்த டேட்டாஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரிஸ்க் எல்லாம் எவ்வளவு இருக்குதுன்றத அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா அவங்க சொல்றாங்க இவங்க வந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு ப்ராஃபிட் பாத்துட்டாங்களா அப்படின்னு எல்லாம் நம்ம அடுத்தவங்க சொல்ற பேச்சை கேட்கவே கூடாது. நீங்களா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு எங்கட டைம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப அந்த பட்சத்துல நீங்க என்ன செய்யலாம்? சோ இந்த பட்சத்துல நீங்க ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒபினியன் வாங்கிக்கலாம். அவங்க உங்களுக்கு எந்த கம்பெனில எப்ப என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா கைடன்ஸும் கொடுப்பாங்க. சோ இதுக்கு நீங்க யூனிவர்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ல உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ல எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் கிடைக்கும். சோ இதனால நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்டை எஃபிஷியன்ட்டா பண்ணலாம். லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்காக வெல்த் பாஸ்கெட் மாதிரி டூல்ஸ் இருக்கு இதுல. அண்ட் அது இல்லாம மல்டி பேக்கர் ஐடியாஸும் கொடுக்கறாங்க. அண்ட் இது இல்லாம ஷார்ட் டர்ம் ட்ரேடிங்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறாங்க. ஈக்விட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், கமோடிட்டிஸ்க்கலாம் டெலிகிராம் அண்ட் யூனிவர்ஸ் ஆப்லயே வந்துரும். எப்ப என்ட்ரி ஆகணும், எப்ப எக்ஸிட் ஆகணும், ஸ்டாப் லாஸ் எவ்வளவு இருக்கணும் எல்லாமே கிளியரா சொல்லிடுவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல்ரெடி 40 லட்சம் யூசர்ஸ் யூனிவர்ஸ் ஆப்பை ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது இல்லாம எகனாமிக் டைம்ஸ் கிட்ட இருந்து நம்பர் 1 ட்ரேட் ரெக்கமெண்டேஷன் இன் ஸ்டாக் மார்க்கெட் அவார்டும் வென்றிருக்காங்க. இதோட பிளான்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 153 ரூபாய் per monthல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா வெறும்
ரூபாய் தான். என்னோட வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு. வெறும் ₹1 ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 3 ட்ரேட்ஸ் கிடைக்கும். அண்ட் அது இல்லாம அப் டு 80% சப்ஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒருவேளை அப்படி நீங்க ஆப்பை முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அப்போ இன்ஃபோ இந்த கோட யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல சேவிங்ஸ் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். டவுன்லோட் பண்ணுங்க, ஸ்மார்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்க ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுங்க. சோ பேக் டு தி டாபிக். நம்ம ஒரு கம்பெனி அனலைஸ் பண்றப்போ எப்பவுமே சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 15%க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி நல்ல நிலைமையில இருக்குதுன்றதுக்கு அர்த்தம். இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் அளவுல இந்த கம்பெனி எந்த அளவுக்கு வர்த்ன்றதையும் அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் அமௌண்ட் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அண்ட் இந்த சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 15%க்கு மேல இருந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்றாங்கல. சோ அது என்ன சேல்ஸ் growth? அந்த growth எப்படி கண்டுபிடிக்கிறது? வெல் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. கரண்ட் நம்பர் மைனஸ் previous நம்பர் டிவைடட் பை previous நம்பர் into 100. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2025ல இருக்கிறோம். நம்ம 2023 24 வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ 2023ல 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறேன். ஓகே, போன வருஷம் 2024ல 7 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் இயர் 2023 தான் வச்சுக்கிறோம். இப்போ ஃபார்முலால ஃபர்ஸ்ட் கரண்ட் இயர் 2024 பாத்தீங்கன்னா 7 லட்சம். சோ 7 lakh minus 5 lakh divided by 5 lakh into 100. இப்போ டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 40 வருது. சோ கம்பெனியோட growth 14 இருக்கு. சோ growth 15%க்கு மேல இருந்தாலே பெட்டர்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த மாதிரி தான் ஒரு கம்பெனியோட growth என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி அது 40 தான் இருக்குன்னா அப்ப அது ஒரு நல்ல கம்பெனி தான். இதே மாதிரி தான் ப்ராஃபிட் growth and RE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே 15%க்கு மேல தான் இருக்கணும். சரி, அது என்ன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி? அந்த கம்பெனி எவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கறாங்க அதை கால்குலேட் பண்றது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. சோ அது எப்படின்றத ஃபார்முலா இருக்கு. அது என்னன்றத சொல்றேன். ஃபார்முலா என்னன்னா நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதுனா இப்போ நெட் இன்கம் அது எவ்வளவு 1, ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய ஸ்டாக் 5, சோ into 100 equal to 20. சோ இங்க பாத்தீங்கன்னா ROE 20 இருக்குங்க. சோ ப்ராஃபிட் எவ்வளவு ஜெனரேட் பண்ணிருக்காங்கன்னா 20 அப்படின்றது அர்த்தம். 15 இருக்கணும்னு சொன்னல, இங்க 20 இருக்குது. சோ இது ஓகே. இந்த கம்பெனில நல்லபடியா ப்ராஃபிட் கொடுக்கறாங்கன்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. நம்பர் 3 0 pledge percentage. அதாவது ஒரு கம்பெனி அவங்களால ஒழுங்கா ரன் பண்ண முடியலனா அப்போ அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பேங்க்ல பிளெட்ஜ் பண்ணி அவங்க கிட்ட கடனை வாங்கி இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஒரு கம்பெனில இந்த பிளெட்ஜ் பெர்சன்டேஜ் 0 இருந்துச்சுன்னா அப்போ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு இது தகுதியான கம்பெனின்னு அர்த்தம். ஏன்னா அவங்க கிட்ட பணம் இல்லாத பட்சத்துல தான் பிளெட்ஜ் பண்ணி அவங்க பணம் வாங்குறாங்க. அடமானம் வச்சோ வித்து அதை வாங்கிட்டு இருக்காங்க. சோ அப்படின்னு இருக்கும்போது அந்த கம்பெனியால எப்படி ஒரு நல்ல ரிசல்ட் தர முடியும்? சோ இந்த சமயத்துல நம்ம நல்லா யோசிக்கணும். இந்த 0% பிளெட்ஜ் எந்த கம்பெனில இருக்கோ அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியலான ஸ்டாக்னு சொல்லலாம். நம்பர் 4 debt to equity ratio. இந்த debt to equity ratio below 1 ஆக இருந்துச்சுன்னா அப்ப அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா வேண்டாமான்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். ஏன்னா அந்த கம்பெனியை நடத்துறதுக்காக அவங்க எவ்வளவு கடன் வெளிய இருந்து வாங்கியிருக்காங்கன்றது தான் இந்த debt to equity ratio சொல்றாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாத பட்சத்துல தான் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சோ அவங்களுடைய கடன் என்னன்றத அப்படின்றத பார்க்கணும். சப்போஸ் debt to equity ratio ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்போ ரொம்ப ரிஸ்க் நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்க போறது இல்ல. ஏன்னா அவங்களாலே பிசினஸ் நடத்த முடியாதனால தான் வெளிய இருந்து கடன் எங்கோ வாங்கி பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பிசினஸ் லாஸ் போச்சுன்னா அப்ப அவங்க அந்த கடன் அடைப்பாங்களா இல்ல ஸ்டாக் வாங்கின நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்களா? சோ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சோ ப்ராஃபிட் நம்ம நினைச்ச அளவுக்கு கிடைக்குமான்றது தெரியாது. இந்த debt to equity ratio அப்படின்றது என்னன்னா அவங்களுடைய கடன் இருக்குல்ல, கடன் ஷேர் ஈக்விட்டி விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்ப அந்த கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். 5th பாயிண்ட். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா இந்த கண்டிஷன்ஸ்ல நம்ம பார்க்கணும் ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடின்னு. இதை எப்படி ஃபில்டர் பண்ணி நம்ம பாக்குதுன்றத சேம் இதே ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பேஜ் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. இதுல இந்த எடிட் காலம்க்கு போங்க. இங்க நம்ம கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணனும்னா நம்ம சொன்ன முக்கியமான டர்ம்ஸ் மார்க்கெட் கேபிடலைசேஷன், சேல்ஸ் growth, சோ debt to equity அது நம்ம பார்க்கணும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது நம்ம பார்க்கணும், சேல்ஸ் growth பார்க்கணும், ப்ராஃபிட் growth பார்க்கணும், பிரைஸ் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அண்ட் கூட pledge percentage இதுவும் நம்ம பார்க்கணும். சோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான டர்ம்ஸ். இப்போ நம்ம சேவ் காலம் கொடுத்துறேன். சோ இங்க பாருங்க ஒவ்வொரு கம்பெனியோட PE ரேஷியோ என்ன, அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்ன, அவங்களுடைய குவார்ட்டர்லி ப்ராஃபிட் என்ன, சேல்ஸ் எப்படி இருக்கு, debt to equity ratio, return on equity எல்லாமே இருக்கு. இப்போ டாடா மோட்டார்ஸ் இதோட debt to equity ratio பாருங்களேன். நான் என்ன சொன்னேன், பில்ல 1 தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னேன். சோ இங்க பாத்தீங்கன்னா 0.62 தான் இருக்கு. இப்போ அடுத்ததா மாருதி சுசுகி 0 இருக்கு. இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாருங்க 15 மேல இருந்துச்சுனா நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். டாப்ல இருக்கிற மெஜாரிட்டி கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 15% மேல கொடுத்திருக்கு. சோ சேல்ஸ் growth எப்படி இருக்கு, அதோட பெர்சன்டேஜ் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம ஒரு ஸ்டாக்க வாங்கணும். சோ இப்போ உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய விஷயங்களா தெரியல, இன்னும் ஆட் பண்ணனும் விரும்புறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். நான் வர வீடியோஸ்ல அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கவர் பண்ணிடுறேன். ஆனா ஒருவேளை உங்களுக்கு இல்ல எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தில ஒண்ணும் தெரியாது, எனக்கு ரிசர்ச் பண்றதுக்குலாம் டைம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிட்ட இருந்து நீங்க கைடன்ஸ் வாங்கலாம். அதுக்கு நீங்க யூனிவர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஏன்னா அங்க உங்களுக்கு பை அண்ட் செல் அலர்ட்ஸ்லாம் டைரக்ட்டா உங்களோட போனுக்கே வந்துரும். சோ फ्रेंड्स, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.